Hi students, நம்ம இந்த வீடியோல previously நம்ம Bodmas rule அப்படின்னு படிச்சோம்ல, அதுதான் வந்து Bidmas அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஐன்றது வந்து இண்டீசஸ். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு சம் கொடுத்தாங்கன்னா இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணணும். முதல்ல அந்த கொஸ்டினில் ஏதாவது ப்ராக்கெட் இருந்தால் அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். அடுத்து இண்டீசஸ்ன்றது பவர்ஸ் இருந்தால் பவர்ஸை சால்வ் பண்ணணும். டின்றது டிவிஷன், எம்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும் எப்போவுமே கொஸ்டினை. இப்போ இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களோட கொஸ்டின் வந்து ப்ராக்கெட்டில் 10 + 17 கொடுத்துட்டு டிவிஷன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்கும் மைண்டில் நிற்கிறது இந்த 4 ஆப்ரேஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். எடுத்தோன்னே இந்த டிவிஷன் தான் யோசிக்கிறீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு தான். முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள என்ன ஆப்ரேஷன் இருக்குலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ப்ராக்கெட்டு சால்வ் ஆகணும், ப்ராக்கெட் ரிமூவ் ஆகணும். இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும்னா நான் இவங்களை முதல்ல ஆட் பண்ணணும். அப்போ 10ஐயும் 17ஐயும் ஆட் பண்ணால் முதல்ல 27 போட்டு அந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டிவிஷன் 3 எழுதிக்கோங்க. 27 3ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் 9. அப்போ இதோட ஆன்சர் வந்து 9 தான் அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், நிறைய ப்ராக்கெட் யூஸ் பண்ணி கூட கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி. இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் யாரோ அவங்கள நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி 3 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா, இதில் அந்த கடைசியில் இருக்கிறத தான் நம்ம லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ண வேண்டிய ப்ராக்கெட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி இந்த எல் ஷேப்பில் இப்படி க்ளோஸ் பண்ணுறோம்ல, மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம்ல, இதை வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு, இதுக்கு பேரே க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு. இந்த ஃப்ளார் ஷேப்பில் போட்டிருக்காங்களே, இதை வந்து கர்சர்னும் இல்லை ஃப்ளாரல் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஓப்பன் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை வச்சு தான் முதல்ல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம் எப்போவுமே. முதல்ல இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளாரல் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்கு போகணும். ஸோ இந்த ஃப்ளாரல் ப்ராக்கெட்டை உள்ளே பார்க்கும்போது இந்த 6ம் 3யும் அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டில் தான் என்க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 10ம் 5யும் கூட ஓப்பனில் தான் ஃபஸ்ட்டு உள்ள இன்னர் மோஸ்ட்டில் அவங்க 2 பேரும் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே ஸ்டெப்பில் கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 20 ப்ளஸ் உள்ளே இருக்கிற இந்த எல்லா டேர்மே அப்படியே எழுதுங்க, எதுவுமே சால்வ் பண்ணாதீங்க. ப்ளஸ் இந்த ஃப்ளாரல் ப்ராக்கெட்டு கூட நம்ம அப்படியே தான் எடுத்துக்கணும். இதை மட்டும் தான் மல்டிபிள் பண்ணுறோம். 6 3s are 18. மல்டிபிள் பண்ணதுனால இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போயிடுச்சு. இந்த மைனஸ் சைன் அப்படியே தான் இருக்குது. 10 / 5. 10ஐ 5ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம லெஃப்ட் டு ரைட்டு தான் பண்ணணும். லெஃப்டில் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு தான் பண்ணணும். ஸோ 10 / 5னா 10 தான் நியூமரேட்டர், 5 தான் டினாமினேட்டர். 5ம் 10ம் டிவிஷனில் இருக்குன்றதுக்காக 5/10 நம்ம கண்டிப்பாக எழுத முடியாது. எல்லா ஆப்ரேஷனும் லெஃப்ட் டு ரைட்டு தான் இந்த கான்செப்டே. ஸோ 10/5 எழுதிட்டு இப்படி கேன்சல் பண்ணி பார்த்தா 2 டைம்ஸ் கிடைக்குது. அப்போ 10 / 5 வந்து 2 தான். ஸோ இதை டிவைட் பண்ணுறதுனால இந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டும் இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டும் இங்கே இருக்குது. இதை மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் இந்த ஃப்ளாரல் ப்ராக்கெட் தான். முதல்ல இந்த ஃப்ளாரல் ப்ராக்கெட் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். மற்ற எல்லா டேர்ம்ஸையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 20 ப்ளஸ் உள்ளே இருக்கிற இந்த ப்ராக்கெட், இந்த 8, இந்த 2 இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இந்த 18லேருந்து இந்த 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 16 கிடைக்கும். இந்த ஃப்ளாரல் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிடும். இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், இங்கே வந்து 3 நம்பர் இருக்குது. இவங்க 2 பேரும் மல்டிப்பிளில் இருக்காங்க, இவங்க 2 பேரும் அடிஷனில் இருக்காங்க. ஸோ நம்மளோட ரூல் படி நம்ம முதல்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ண முடியும். அதனால் முதல்ல மல்டிப்பிள் தான் பண்ணணும். இந்த கொஸ்டினில் மற்ற எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு இந்த 8 2s are மட்டும் மல்டிபிள் பண்ணி 16 போட்டுருங்க. இந்த ப்ளஸில் இருக்க 16 அப்படியே இங்கே இருக்குது. ஈக்குவல் டு 20 ப்ளஸ் இப்போ இவங்க 2 பேரும் ப்ராக்கெட்குள்ளே இருக்காங்க. ஸோ ஆட் பண்ணி 32ன்னு எழுதிடலாம். இப்போ இந்த ப்ராக்கெட் உள்ள அடிஷனில் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து 52ன்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற எந்த டேர்ம்லையுமே வந்து எந்த ப்ராக்கெட்டுமே இல்லை. இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல இந்த ப்ராக்கெட்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுறதுக்கு வெளியில் வந்து ஒரு ஃப்ளாரல் ப்ராக்கெட்டும் உள்ளே வந்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது. முதல்ல இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ முதல்ல 3 2s are 6. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற -6 / 2 இது இருக்குது. ஸோ இங்கே இவங்களை யாருலையுமே ப்ராக்கெட் இல்லை. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஸோ டவுட்டாக இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பே பண்ணுங்கள். /2 ப்ளஸ் இங்கே மைனஸும் டிவிஷனும் இருக்குது. நம்மளோட ரூல் படி முதல்ல ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இண்டீசஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதான் ரூல். முதல்ல டிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இங்கே முதல்ல டிவிஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ 6 - 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். இப்போ 3ன்னு எழுதிடலாம். 6/2ன்னு அர்த்தம். அதனால தான் இந்த 3 கிடச்சிது. இதை அப்படி கேன்சல் பண்ணால் 3 வந்தது. இப்போ 100 + 8 / 2
ப்ளஸ் இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் ஆகி இது 3ஆக மாறிடும். இப்போ இருக்கிற ஆப்ரேஷன்ஸில் பாருங்கள். ஸோ இது அடிஷனில் இருக்குது, இது டிவிஷனில் இருக்குது, திருப்பி இது அடிஷனில் இருக்குது. முதல்ல டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ 100 ப்ளஸ் 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4, இங்கே ப்ளஸ் 3. 3 நம்பருமே அடிஷனில் தான் இருக்குது. 100 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 107. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.